சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அதிகரித்த சமையல் எரிவாயுவின் விலை, எரிபொருட்களின் விலை உயர்வை தொடர்ந்து நடவடிக்கை. இலங்கையில் 12,000க்கும் அதிகமான மின் தடைகள், பணிக்கு திரும்புமாறு ஊழியர்களுக்கு அறிவித்தல். தினா கப்பலில் உயிரிழந்த ஈரானிய கடற்படையினரின் சடலங்கள் விரைவில் நாட்டிற்கு, ஈரான் அறிவிப்பு. யாழ் பல்கலைக்கழக கருப்பு கொடி விவகாரம், துணைவேந்தர் மற்றும் பதிவாளரிடம் வாக்குமூலம். திருச்சி செல்லும் மோடி, தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அதிகரிப்பதாக தெரிவிப்பு. ஈரான் மற்றும் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல், ஈரானின் கன்னிவெடி கப்பல்களும் தகர்ப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவுகின்ற போர் நிலைமையின் காரணமாக எரிவாயுவின் விலைகள் அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையிலும் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ளது. இதன்படி லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் சமையல் எரிவாயுவின் விலையும் அதிகரித்துள்ளமை மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை மாற்றங்களுக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் அறிவித்துள்ளார். அதன்படி 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 300 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 3,990 ரூபாயாக காணப்படுகிறது. 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 120 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 1,602 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. அத்துடன் 2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயு கொள்கலன் 56 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 750 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நாடளாவிய ரீதியில் 12,000க்கும் அதிகமான மின் தடைகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பகா, களுத்துறை, இரத்தினபுரி, பேருவளை, புத்தளம் மற்றும் அனுராதபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் மின் தடைகள் ஏற்பட்டுள்ளன. இலங்கை மின்சார சபையை புதிய நிறுவனங்களாக மாற்றும் செயல்முறையின் போது ஊழியர்களுக்கு முறையான நியமன கடிதங்கள் வழங்கப்படாமையை கண்டித்து 25 தொழிற்சங்கங்கள் தொடர் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இதனால் பராமரிப்பு பணிகளும் அதனுடன் தொடர்புடைய சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையிலேயே நாடளாவிய ரீதியில் 12,000க்கும் அதிகமான மின்சார தடைகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை மின்சார சபையுடன் தொடர்புடைய 4 பிரதான நிறுவனங்களின் பணிப்பாளர் சபைகளுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது தொழிற்சங்கங்களால் முன்வைக்கப்பட்ட 64 கோரிக்கைகளில் 62 கோரிக்கைகளை வழங்க பணிப்பாளர் சபைகள் இணக்கம் தெரிவித்துள்ளன. தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்க ஊழியர்களை உடனடியாக பணிக்கு திரும்புமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை புறக்கணிப்போருக்கு எதிராக அத்தியாவசிய சேவை விதிமுறைகளின் கீழ் கடுமையான ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டின் 36ஆம் இலக்க இலங்கை மின்சார திருத்த சட்டத்தின் பிரகாரம் 2026 மார்ச் 9ஆம் தேதி முதல் இலங்கை மின்சார சபையின் செயற்பாடுகள் உத்தியோகபூர்வமாக தனியார் நிறுவனங்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து மின்சார விநியோக லங்கா மற்றும் தேசிய பரிமாற்ற வலையமைப்பு சேவை வழங்குனர் ஆகிய நிறுவனங்களின் முகாமைத்துவம் அனைத்து ஊழியர்களுக்கும் கடும் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படை பகிர்வு திட்டத்தின்படி அனைத்து மின்சார சபை ஊழியர்களும் உரிய 4 நிறுவனங்களுக்கு உள்வாங்கப்பட்டுள்ளனர் எனவும் தடையற்ற மின் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் சட்டபூர்வமாக தமது கடமைகளை நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளனர் எனவும் அந்த நிறுவனங்கள் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலினூடாக மின்சார விநியோகத்துடன் தொடர்புடைய அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் பணிக்கு சமூகம் அளிக்க மறுப்பது பாரதூரமான குற்றமாக எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புதிய நிறுவனங்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்ற போதிலும் அதன் மூலம் ஊழியர்கள் தமது உடனடி கடமைகளிலிருந்து விடுவிக்கப்பட மாட்டார்கள் என முகாமைத்துவம் தெளிவுபடுத்தியுள்ளது.
தற்போது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து ஊழியர்களும் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை புறக்கணிப்பவர்களுக்கு எதிராக அத்தியாவசியமான சேவைகள் விதிமுறைகளின் கீழ் கடும் ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடல் எல்லைக்கு மிக அருகாமையில் இருந்த ஈரானிய போர்க்கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து இலங்கைக்கு முன்கூட்டியே எவ்வித அறிவித்தல்களும் வழங்கப்படவில்லை என ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இரண்டு நாடுகளுக்கிடையில் போர்ச்சூழல் நிலவுகின்ற பொழுது ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் அது குறித்து மூன்றாம் நாடு ஒன்றுக்கு அறிவிப்பதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார். அவ்வாறு அறிவிப்பார்கள் என தாம் நினைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கடற்படைக்கு எவ்வாறு குறித்த தகவல் கிடைத்தது என்று எனக்கு தெரியாது எனவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் அந்த பகுதியில் சடலங்கள் மற்றும் சில உயிர்காக்கும் அங்கிகள் மிதப்பதாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையிலேயே எமது கடல்சார் மையத்திற்கு செய்தி கிடைத்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த செய்தி எங்கிருந்து வந்தது என்பதை தன்னால் சரியாக கூற முடியாது எனவும் அமைச்சர் நலிந்த ஜேதிச மேலும் தெரிவித்தார். இந்த நிலையில் இலங்கை கடல் எல்லைக்கு அருகாமையில் அமெரிக்காவின் தாக்குதலில் உயிரிழந்த ஈரானின் ஐரிஸ்-டெனா கப்பலில் பயணித்த கடற்படையினரின் சடலங்களை விரைவில் நாட்டிற்கு கொண்டு செல்ல தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஈரான் நாடு தெரிவித்துள்ளது. இலங்கையின் காலி கடற்பரப்புக்கு அண்மையில் அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானின் ஐரிஸ்-டெனா கப்பல் மூழ்கிய நிலையில் அதில் பயணித்து 104 கடற்படையினர் உயிரிழந்ததுடன் 32 பேர் மீட்கப்பட்டனர். இந்த நிலையில் உயிரிழந்த 104 கடற்படையினரில் 84 பேரின் சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த சடலங்கள் விரைவில் ஈரானுக்கு கொண்டு வரப்படும் என்றும் அந்த நாட்டு இராணுவ மக்கள் தொடர்பு அலுவலகம் குறிப்பிட்டுள்ளதாக செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் வெளிவிவகார அமைச்சின் முயற்சி மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இந்த சடலங்களை மீளப்பெறும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 78வது சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. இலங்கையில் 78வது சுதந்திர தினமான பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் கருப்பு நாளாக கடைபிடித்து எதிர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. இதன்போது யாழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த சிங்கக்கொடியை இறக்கி அதற்கு பதிலாக கருப்பு கொடியும் ஏற்றப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பல்கலைக்கழக பதிவாளர் ஆகியோர் நேற்று குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து வந்த விசேட உத்தரவின் பேரில் யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவின் குற்றத்தடுப்பு பணியக அதிகாரிகளும் 3 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட்ட அறிக்கைகளும் ஆதாரங்கள் மற்றும் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இந்த விசாரணை இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் மாணவர்களின் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மக்களுக்கு வசதியான, பாதுகாப்பான, வினைத்திறனான, தொடர்ச்சியான மற்றும் ஒரு பலமான பொது போக்குவரத்து கட்டமைப்பை நிறுவுவதே அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு என ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் அனைத்து மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 199 சாரதிகளுக்கும் 342 நடத்துனர்களுக்குமான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் உரிய தரத்துடனான புதிய பேருந்துகளை சேவையில் இணைப்பதற்கும் பழைய பேருந்துகளை படிப்படியாக போக்குவரத்து கட்டமைப்பில் இருந்து நீக்குவதற்குமான திட்டங்களை அரசாங்கம் தற்போது தயாரித்து வருகிறது. இது ஒரே தடவையில் மேற்கொள்ளக்கூடியதல்ல என்றாலும் சில ஆண்டுகள் திட்டமிட்ட முறையில் செயற்படுவதன் மூலம் அரசாங்கத்தின் பிரதான இலக்கான தரமான பேருந்து சேவையை நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். இலங்கை போக்குவரத்து சபையை தற்போதுள்ள நிலையிலிருந்து உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சிறந்த வரலாற்றை கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பிற்காலத்தில் அரசியல் நியமனங்கள் மற்றும் முறையற்ற கொடுக்கல் வாங்கல்களின் காரணமாக அழிவை நோக்கி சென்றது. சில அரசியல் அதிகாரங்களின் அதிகாரத்தை பரப்புவதற்கு இந்த நிறுவனம் பயன்படுத்தப்பட்டது. இதனால் இலங்கை போக்குவரத்து சபை மீது மக்கள் கொண்டிருந்த பிணைப்பை சீர்குலைக்க இந்த அசிங்கமான அரசியல் கலாச்சாரம் காரணமாக அமைந்தது என நான் கருதுகிறேன். அதேபோல் நவீன உலகில் ஏற்பட்ட தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றங்களை செய்ய முடியாமல் போனதும் மக்களுக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் இடையிலான உறவு வீழ்ச்சியடைய காரணமாக அமைந்தது. பேருந்துகள் எவ்வளவு வசதி உள்ளதாக இருந்தாலும் அதனை ஓட்டும் சாரதி மற்றும் நடத்துனரின் நடத்தை சரியாக இல்லாவிட்டால் பயனில்லை. ஏனெனில்
பேருந்தில் பயணம் செய்யும் அனைத்து மக்களின் உயிரும் அவரது கைகளிலேயே உள்ளது. எனவே எவர் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேருந்தை ஓட்ட அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் இடமளிக்க கூடாது. போதைப்பொருள் பயன்படுத்திய நிலையில் எவருக்கும் பேருந்தை செலுத்த அனுமதிக்க கூடாது. இது தொடர்பாக தேவையான சட்டங்கள், பரிசோதனைகள் போன்ற அனைத்தும் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே சாரதிகள் மற்றும் நடத்துனர்களின் நடத்தை சிறந்த தரத்திற்கு கொண்டுவரப்பட வேண்டும். வடமாகாணத்தில் மணல் மாவியாக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த புவிச்சார்ந்தவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் வடக்கு மாகாண அலுவலகத்திடமிருந்து ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறவில்லை என வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இதனால் மணலின் விலைகள் அதிகரித்து செல்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் மணல் மற்றும் கிரவல் எனப்படும் குறுநிக்கற்களின் விலைகளை கட்டுப்படுத்தி ஒரே சீராக பேணுவதற்கும் மக்களின் தேவைக்கேற்ற விநியோகத்தை தடையின்றி வழங்குவதற்குமான புதிய பொறிமுறை ஒன்றை உருவாக்கும் நோக்கில் விசேட கலந்துரையாடல் ஒன்று வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஸ்ரீலங்கா புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுங்க பணியகத்தின் தலைவர் சமன் ஜெயசிங்க பங்கேற்றிருந்தார். இதன்போது மணல் மாவியாக்களின் கட்டுப்பாடற்ற செயற்பாடுகளால் வடமாகாணத்தில் மணல் விலை அதிகரித்து செல்வதாக ஆளுநர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு வடக்கு மாகாணத்தில் பெருமளவிலான வீட்டு திட்டங்கள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் எடுக்கப்படவுள்ள நிலையில் சாதாரண மக்கள் தங்கள் நாளாந்த தேவைகளுக்கு கூட மணலை பெற்றுக்கொள்ள முடியாத துப்பாக்கிய நிலை காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் பூங்காவை புனரமைக்கும் பணிகள் முதற்கட்டமாக நேற்று தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த தளபதியான கேனல்கிட்டு எனப்படும் சதாசிவம் கிருஷ்ணகுமாரின் நினைவாக யாழ்ப்பாணத்தில் முத்திரைச்சந்தி பகுதியில் 1994 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கிட்டு பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. யுத்தம் தீவிரமடைந்து 1995 ஆண்டு மக்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறிய பின்னர் கிட்டு பூங்கா முற்றாக அளிக்கப்பட்டது. அதனையடுத்து கிட்டு பூங்கா புனரமைக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினராலும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்த போதிலும் 2010 ஆண்டு காலப்பகுதியில் கிட்டு பூங்காவை சங்கிலியன் பூங்கா என பெயர் மாற்றம் செய்து புனரமைக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் பின்னர் அவை முழுமை பெறாது கைவிடப்பட்டது. இந்த நிலையிலேயே கைவிடப்பட்டு பச்சை காடாக காட்சியளிக்கும் சங்கிலியன் பூங்கா யாழ் மாநகர சபையால் புனரமைப்பு செய்யப்படவுள்ளது. முதற்கட்டமாக இந்த பூங்காவிற்கு சுற்றுமதில் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆரம்ப பணிகள் நேற்று இடம்பெற்றன. மண்ணுக்காக உயிர் நீத்தவர்களது நினைவாக அமைக்கப்பட்ட இந்த பூங்கா நீண்ட காலமாக புனரமைக்கப்படாது கைவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே பூங்காவின் தேவை கருதியும் அங்கு பெறும் குற்றச்செயல்கள் இடம்பெறுகின்றன என்று பல தரப்பினராலும் முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அதனை யாழ் மாநகர சபை புனரமைக்க தீர்மானித்துள்ளது. யாழ் மாநகர சபையின் விசேட நடவடிக்கைகளில் ஒன்றாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் யாழ் மாநகர சபையின் ஆணையாளர், கணக்காளர், பொறியியலாளர், முன்னாள் போராளிகள், உறுப்பினர்களும் குழு தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திருச்சியில் இன்றைய தினம் 5650 கோடி ரூபாய் மதிப்புள்ள அபிவிருத்தி திட்டங்களை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆரம்பித்து வைக்க உள்ளார். கேரள மாநிலத்தில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை திருச்சிக்கு செல்ல உள்ளார். அங்கு நடைபெறுகின்ற அரச நிகழ்ச்சியில் 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை அவர் ஆரம்பித்து வைக்க உள்ளார். அத்துடன் 2 அம்ரித் பாரத் விரைவு தொடருந்துகள், 2 விரைவு தொடருந்துகள் மற்றும் ஒரு பயணியாளர் தொடருந்து சேவையையும் மோடி கொடியசைத்து ஆரம்பித்து வைக்க உள்ளார். அதன் பின்னர் மாலை 6:30 மணிக்கு திருச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் நடக்கும் பொதுக்கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ள உள்ளார். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகரித்து வருகின்ற மக்கள் ஆதரவை பார்த்து திமுக பதற்றம் அடைந்துள்ளதாக மோடி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். திமுகவின் தவறான நிர்வாகமும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளும் குறித்து தமிழக மக்கள் உணர்ந்துவிட்டனர் எனவும் அதனால் தான் நம்பிக்கையும் முன்னேற்றமும் உடைய தேசிய ஜனநாயக கூட்டணி திட்டங்களுடன் மக்கள் அதிகம் இணைந்து வருவதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மீதுள்ள அமெரிக்க இலக்குகளுக்கு எதிராக புதிய அலை தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான மோதல் தொடங்கிய பின்னர் நடத்தப்படும் இந்த தாக்குதல் மிகவும் தீவிரமானது மற்றும் மிக பெரியது என ஈரானிய அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் மற்றும் லெபனான் மீது இஸ்ரேல் புதிய ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. லெபனானுக்கு இணையாக ஈரான் மீதும் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரணையில் கன்னிவெடிகளை வைக்க வேண்டாம் என அமெரிக்க ஜனாதிபதி
ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையை மீறியதாக தெரிவித்து ஈரானின் 16 கன்னிவெடி கப்பல்களை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு அழித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் முக்கிய விமானப்படை தளம் மற்றும் கிழக்கு பிராந்தியத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட பாரிய ஏவுகணை தாக்குதல்களை தாங்கள் முறியடித்துள்ளதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் உயிரிழப்புகளோ அல்லது குறிப்பிடத்தக்க பொருட்சேதங்களோ ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அதிகரித்த சமையல் எரிவாயுவின் விலை, எரிபொருட்களின் விலை உயர்வை தொடர்ந்து நடவடிக்கை. இலங்கையில் 12,000க்கும் அதிகமான மின் தடைகள், பணிக்கு திரும்புமாறு ஊழியர்களுக்கு அறிவித்தல். தினா கப்பலில் உயிரிழந்த ஈரானிய கடற்படையினரின் சடலங்கள் விரைவில் நாட்டிற்கு, ஈரான் அறிவிப்பு. யாழ் பல்கலைக்கழக கருப்பு கொடி விவகாரம், துணைவேந்தர் மற்றும் பதிவாளரிடம் வாக்குமூலம். திருச்சி செல்லும் மோடி, தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அதிகரிப்பதாக தெரிவிப்பு. ஈரான் மற்றும் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல், ஈரானின் கன்னிவெடி கப்பல்களும் தகர்ப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.